ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தம்பி பைக்கில் போகும்போது சாலையில் மரவள்ளிக்கிழங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் போய் எவ்வளோ நான் கேட்டால் தம்பி கிலோ 50 ரூபா தான் வாங்கி போனா சொன்னார். சரி குட்னா சொல்லி அண்ணன் வாங்கினு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். என் தம்பி கிட்ட தம்பி நீ ஒரு புது விதமான டிஷ் பண்ணி தரப்பாரு, அது எப்படி சாப்பிட்டு சொல்கிறான்னு சொன்னேன். சரி நான் சொன்னேன். அத்தனை நான் பண்ண வாங்கிட்டு வந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு அது மேலே தோலெல்லாம் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தோலெல்லாம் எடுத்துனோடனே நான் பண்ணோம், அதை சீவ ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா பூ மாதிரி வர மாதிரி நல்லா சீவிட்டோம். எடுத்து வந்த எல்லா மரவள்ளிக்கிழங்கு நல்லா இது போல சீவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சீவிட்ட உடனே நான் பண்ண ஒரு தட்டில் வந்துச்சு. தட்டு ஃபுல்லாக வந்த உடனே நான் பண்ண இடிச்சு வச்ச ஏலக்காய் எடுத்து அது மேலே பூ மாதிரி தூவிட்டோம். பூ மாதிரி தூவிட்டு உடனே கூடவே சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டோம். சர்க்கரை ஆட் பண்ண உடனே ரெண்டு மிக்ஸ் பண்ணணுன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் தேவையில்லான எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம சீவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு இருக்குது பார்த்தியா, அதை என்ன பண்ணோம் அடை மாதிரி தட்டிட்டு அதை தோசைக்கல் மேலே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே நல்லா வேவணுன்னு அதை அப்படி இப்படி திரும்பிட்டோம். அப்படி இப்படி திரும்பிட்டோம். நல்லா வெந்துட்டு உடனே என்ன பண்ணோம், அது ஒரு தட்டில் வச்சு என் தம்பிக்கு எதுவுமே சுடுறது மாதிரி ஒரு தேக்காளியில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேக்காளியில் வச்சு என் தம்பி சாப்பிட்டு சொன்னாங்க. என் தம்பி சாப்பிட்டானா செம்ம டேஸ்ட்டாகுன்னு சொல்கிறான்.